பிரியமானவர்களே, உங்களிடத்துல பணம் இருக்குதுனாக்கும், பணம் உண்டாக்குறதுக்காக வறியவர்கள்ட்ட வட்டிக்கு கடன் கொடுக்காதீங்க. அவர்களுடைய கண்ணீரும், வயிறு எரிச்சலும், உள்ள குமுறலும் உங்கள ஆசீர்வதிக்குமா? சாபத்த கொண்டு வருமா? சாபத்தை கொண்டு வரும். சாபத்த கொண்டு வரும். தரமட்டமாயிரும் உங்க குடும்பம். பாவ வழியில சேர்க்கிற பணம், அதை வைத்திருப்பவருடைய உயிரை குடித்து குடிச்சிரும் குடிச்சிரும். பாவ வழியில் பணம் சேர்க்கணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. அப்பிரியமானவர்களே, கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டு நீங்கள் கிடக்குறீங்கனாக்கும் வேறு வழியே இல்லை, தற்கொலை செய்கிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமாக நம் ஆண்டவர் இருக்கும் பொழுது அவரை நோக்கி பாருங்கள். ஒரு காலம் தற்கொலைக்கு கடந்து செல்லவே கூடாது. கோழைகள் தான் இப்படிப்பட்ட செயல்களுக்கு கடந்து செல்வாங்க. நாம் எல்லோரும் கோழைகள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள். அப்படிதானே?